இவருக்கு வந்து ரோட் ஷோக்கு அனுமதியே கிடையாது. ரோட் ஷோ வந்து பண்ணுறாரு. 5லேருந்து 6 மணி வரைக்கும் குளத்தூரில் அனுமதி வாங்கிட்டு 3:30 மணிக்கே அங்கே போயிட்டு காவல்துறை எங்களுக்கு வந்து அனுமதியே கொடுக்கலன்னு வந்து சொல்கிறார். காவல்துறை எங்களுக்கு வந்து பாதுகாப்பே கொடுக்கலன்னு சொல்கிறது அப்பட்டமான அயோக்கியத்தனமான இது வந்து பொய்களை பரப்புகின்ற வேலை தான். காவல்துறை உண்மையிலுமே விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கலையா சார்? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் 6 மணிக்கு 5 to 6 அனுமதி வாங்கிட்டு 3:30 மணிக்கு போனீங்கன்னா 4 மணி நேரம் முன்னாடி பிரதமர் கூட கிடையாதுங்க. பிரதமர் கூட 4 மணி நேரம் முன்னாடிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவர் யாருன்னு கேட்குறோம் நம்ம. நீங்கள் சார் எதிர்க்கட்சி தலைவர் போகிறாருங்க எல்லா இடத்துக்கும். எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எங்கேயாவது எதிர்க்கட்சி தலைவரை சொல்ல சொல்லுங்களேன். எடப்பாடி அவர்களை சொல்ல சொல்லுங்கள், எனக்கு அனுமதி கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட திட்டமிடல் இருக்குங்க. குறித்த நேரத்துக்கு வந்து போகிறாங்க. ஒரே நாளில் 7 தொகுதி 8 தொகுதி பார்க்குறாருங்க. நீங்கள் 4 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு 2 பாயிண்டில் நீங்கள் விலகி வந்துட்டீங்க. நீங்கள் குற்றச்சாட்டு எடுத்துக்கணும். எது திட்டமிடல் இல்லைங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்களோட இயலாமை வந்து இருக்குது. 2 நிமிஷம் 5 நிமிஷம் தாங்க பேசுகிறீங்க. அதுக்கு எதுங்க இவ்வளோ அளப்ப